பையா வணக்கம், நல்லா இருக்கியா? நல்லா இருக்குண்ணே. நல்லா தமிழ் பேசுகிறேன். எத்தனை வருஷமா தமிழ்நாட்டில் இருக்க பையா? நான் ஒரு 17 வருஷம் ஆச்சு. நீங்கள் 17 வருஷமா? ஆமாண்ணே. சூப்பர், உண்மையிலே பெரிய விஷயம். அப்போ சகோதரர் நல்ல புரியுது, தமிழ்லாம் புரியும், பேசலாம் புரியும் இல்லை. ஓகே. எந்த ஊர்? சொந்த ஊர்? உத்தரப்பிரதேச, யூபி ஆக்ரா. சரி, தமிழ்நாட்டுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் என்ன தொழில் பண்ண? பஞ்சு மிட்டாய் விற்கிற முத. சரி, அப்புறம் இப்போ ஐஸ் விற்கிற, வெயிலுக்குன்னா ஐஸ் ஓடும். சரி, பஞ்சு மிட்டாய்க்கு ரோஸ் கலரில் விற்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. இல்லை, அப்போது வியாபாரம் எப்படி இருந்துச்சு? வெள்ளை விற்கிற, ரோஸ் கலர் தலைப்பு விடான்னு தண்டு. வெள்ளை நல்லா இருக்கா? நல்லா போகுதா? வெள்ளைலாம் நல்லா இருக்கும்ண்ணே. ரோஸ் நல்லா இருக்கும். எல்லா கலரும் உரியுதுண்ணே. சரி, அதில் ரோஸ் மில்க் சாப்பிட்ற இதே கலர் இல்லையா? ஆமாம் ஆமாம், அது எல்லா ஒரு ரோஸ் மில்க்கும் கலர் தான். எல்லா கலர் தான். அப்புறம் ஏன் பஞ்சு மிட்டாய்க்கு மட்டும் தடை பண்ணாங்க? தெரியல. அதை தண்ணி குடிக்கிற, அதை சரக்கு குடிக்கிற கலர் இல்லையா? சரக்கு, சாராயம், அதுவும் கலர் தான். பீடா, பான்பராக்கு எல்லாம் கலர் தானே? கலர் தானே. சரி, அவரை கவர்மெண்ட் என்ன சொல்கிறேன். ஆனால் இப்படி நிப்பாட்டி போட்டாங்க, பொழப்ப கெடுத்துட்டாங்க. ஆமாம். சரி, ரைட்டு. இப்போ என்னென்ன இருக்குது? குல்பி இருக்குது. வேற குல்பியில் என்னென்ன ஃப்ளேவர் இருக்குது? பாதாம் மட்டும். பாதாம் இருக்குல்ல, அதுவும் ஒரு கலர் தானே? ஒரே கலர் தான், பாதாம் மட்டும். சரி, இப்போ இந்த ஐஸு முன்னாடியே உனக்கு இந்த தொழில் தெரியுமா, இல்லை இங்கே வந்து பழகினியாவையா? அவனும் தெரியாது, அண்ணன் தான் ரெடி பண்ணுறேன். நான் வைக்க ஒரு அவ்வளோதான். அப்படியா? சரி, எத்தனை பேர் வந்திருக்கீங்க மொத்தம்? நிறையா ஆள் இருக்குண்ணே. நிறையா ஆள். மாமா வருது, மச்சான் வருது, சித்தப்பா வருது, எல்லாம் வருது. இருக்கு, எல்லாம் வருது. சரி, இப்போ எத்தனை நாளைக்கு ஒரு தடவை ஊருக்கு போயிட்டு வருவீங்க? ஒரு 2 மாதம் 3 மாதம் கழிச்சு போகிற ஊருக்கு. அப்புறம் 3 மாதம் வேலை பார்த்து அப்புறம் போகிற ஊருக்கு. போயிட்டு அங்கே எத்தனை நாள் இருக்கிறது? 1 மாதம் 2 மாதம் 1 மாதம் 2 மாதம் வேஸ்ட் பண்ணுறணும், அப்புறம் கழிச்சு இங்கே வரும். ஓகே, ரொம்ப சந்தோஷம். இப்போ வேலை செய்கிறது பிடிச்சிருக்கா, இது மாதிரி ஐஸ் ஊற்று தொழில் செய்கிறது பிடிச்சிருக்கா? நான் விற்கிறேன், அவ்வளோதான். சொந்த வேலை தான். சொந்த வேலை தான் நல்லா இருக்குது. சொந்த வேலை தான் நல்லாயிருக்கும். இப்போ பைக்கெலாம் பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன் ரிஜிஸ்ட்ரேஷன் தான் இருக்குது. எப்படி? தமிழ்நாடு வாங்கி தானே, இங்கேயே வாங்கியாச்சு. ஓகே. இந்த மக்கள்லாம் எப்படி ஆதரவு கொடுக்குறாங்க? இல்லைன்னா வேண்டாம்? நல்லா டேஸ்ட்டு தான். குல்பி ஐஸ்னா நல்லா டேஸ்ட்டு தான். கம்பெனிக்காரருக்கு ஐஸ் விற்கிற எல்லாருமே சேம் ஐஸ், எல்லா கலர் தான், சீனி மட்டும் தான். அவரை என்ன யார் சாப்பிடுக்காது. சரி, அவரை இது வயசானக்கார யார் சாப்பிடல. ஆமாம். குல்பினா இதில் என்ன போடுவாங்க? குல்பினா எல்லாரும் வாங்குற. என்ன போடுவாங்க இதுக்குள்ள? குல்பிக்குள்ள பால்கோவா, பால், முந்திரி பருப்பு, அழுகை, அவ்வளோதான். ஐஸை விட குல்பி நல்லா போகுதா? சேல் ஆகுமா? நல்லா சூப்பராக சேல் ஆகும். பரவாயில்ல, பெரிய விஷயந்தான். நல்லா தமிழ் கற்றுக்கிட்டாச்சு. இப்போ எத்தனை வயசு ஆகுது உனக்கு? 17 வயசு ஆகுதா? ஏய், 17 வருஷம் இங்கே தான் இருக்கு. இங்கே 17 வருஷம் இருக்கா? உனக்கு வயசு என்ன ஆகுது? ஒரு 24 25 தான். சின்ன குழந்தையிலே வந்துட்டியா? படித்ததெல்லாம் இங்கே? படிக்கலையா? படிக்கல, காசு வேணும், காசு இல்லை. சரி, இப்போ நம்ம இருக்கிற ஊர் எந்த ஊர்? இந்த ஊர் பேர் தெரியுமா? தெரியாதுண்ணே. இந்த ஊர் பேர் தெரியாது. சரி, நீ எங்கே இருக்கிற? ஏர்போர்ட்டில் இருக்க. மற்றபடி ஏர்போர்ட்லேருந்து வெளியில் போகும்போது எந்த ஊருக்குமே பேர் தெரியாது? தெரியும். புது ஊர் தானே வந்தேன் நான். இங்கே நீராவி, கமுதி, எல்லா ஊரும் தெரியும்ண்ணே. பெரிய பெரிய சிட்டி இருக்குன்னா அதெல்லாம் தெரியும். சின்ன கிராமத்துடைய பேர்னா தெரியாது. இதில் பட்டி தான். என்ன பட்டி பேர் தெரியாது. என்ன பட்டி? செம்பட்டியா, இது சம்பட்டி தருத்தாரு, என்ன பேர் தெரியாதுண்ணே. ஓகே, சூப்பர், நல்ல ஒரு விஷயம்.